சமீப காலமா இந்தியன் மார்க்கெட்ல சேஃப்டியை பத்தின அவேர்னஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமா மக்கள் எவ்வளவு மைலேஜ் தரும் அப்படிங்கிற கேள்வியை தாண்டி குளோபல் என்கேப்ல என்ன ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு, எவ்வளவு ஏர் பேக்ஸ் இந்த கார்ல ப்ரொவைட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க. இதன் காரணமா கார் மேனுஃபேக்சரர்ஸும் சிங்கிள் ஏர் பேக் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருந்த காலம் போய் இப்போ பேஸ் வேரியன்ட்லயே 6 ஏர் பேக்ஸ் வரைக்கும் கொடுக்கறாங்க. பட் ஏர் பேக்ன்றது மற்ற எல்லா ஃபீச்சர்ஸ் மாதிரி நார்மலா உபயோகப்படுற ஃபீச்சர் கிடையாது. விபத்து நேரிடும் போது தான் இந்த ஏர் பேக்ஸ் ப்ராப்பரா டிப்ளை ஆகுதா அப்படிங்கிற விஷயம் தெரியும். சமீபத்துல ஒரு நிசான் மேக்னைட் ஓனருக்கு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருக்கும் மேல பெரிய விபத்து ஏற்பட்டும் ஏர்பேக் டிப்ளாய் ஆகாம இருக்கிறது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஷால் அப்படிங்கிறவர் தன்னுடைய Facebook பக்கத்துல பதிவிட்டு இருக்கிற செய்தியில சமீபத்துல அவர் ஒரு புதிய நிசான் மேக்னைட் வாங்கியிருக்காரு. ரீசெண்டா அவரும் தன்னுடைய மனைவியும் 70 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல நீங்க இமேஜஸ்ல பாக்குற மாதிரி ஃப்ரண்ட் பம்பர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. சைட் ஃபெண்டர் ஈவன் ஏ பில்லர் வரைக்கும் கூட இம்பாக்ட் போயிருக்கு. அதிர்ஷ்டவசமா எந்த விதமான பெரிய இன்ஜுரிஸும் இல்லாம காயங்களோட தப்பிச்சிருக்காங்க. பட் இந்த இன்சிடென்ட்ல தன்னுடைய கார்ல 2 ஏர்பேக் இருந்தும் டிப்ளாய் ஆகல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. முதல் கட்டமா நிசான் நிறுவனம் இந்த சம்பவத்தை ஆய்வு செஞ்சுட்டு அவங்க தரப்புல இருந்து எந்த விதமான சொல்யூஷனும் இல்லாத காரணத்தினால பாதிக்கப்பட்ட இந்த ஏர்பேக் கண்ட்ரோல் யூனிட்டை ரோமானியாவுக்கு ஃபர்தர் அனாலிசிஸ்க்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல காரோட ஓனர் கிட்டத்தட்ட 2 மாதம் நிசான் நிறுவனத்தோட போராடி இருக்காரு. 2 மாதம் அனாலிசிஸ்க்கு பிறகு கார் தேவையான ஸ்பீட்ல விபத்துக்கு உள்ளாகல, இதன் காரணமாக தான் ஏர்பேக் டிப்ளாய் ஆகல அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆன அந்த ஓனர் தன்னுடைய வருத்தத்தை Facebookல பதிவிட்டிருக்காரு. அவருடைய பிசிக்கல் இன்ஜுரி மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான மென்டல் பிரஷர்ல நிசான் நிறுவனத்தோட 2 மாதம் போராடியும் அவங்க கிட்ட இருந்து இப்படி அசாதாரணமான பதில் வந்திருக்கிறது பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு வெளியில இருந்து கேட்கிற நமக்கும். நிசான் நிறுவனம் ஏற்கனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சக்சஸ் பெறல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கிட்ட இருக்கிற 1-2 மாடல்கள்லயும் இது மாதிரி பிரச்சனைகளை கஸ்டமர் சென்ட்ரிக்கா சால்வ் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சர் இந்தியால கேள்விக்குறியாகும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மேலும் மக்கள் அட்ராக்ட் பண்றதுக்காக இப்போ வர கார்கள்ல எக்கச்சக்கமான ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் இந்த ஏர்பேக்ஸ் ப்ராப்பரா டிப்ளை ஆகுமா, அதுவும் பட்ஜெட் கார்ஸ்ல டிப்ளை ஆகுமா அப்படிங்கிறது என்ஷூர் பண்றதுக்கு ப்ராப்பரான சிஸ்டம் இருக்கணும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.